எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நாங்கள் சூர்யா சாட்டர்டே அப்படின்னா சரிபோதா சனிவாரம் மூவி பார்த்துட்டு வந்துட்டோம். மூவி வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் வந்து ஹைலைட்ஸ் என்னென்னா கதை, டைரக்ஷன், ஆக்டர்ஸோட ஆக்ஷன் அண்ட் காமெடி. இந்த கதைக்குள்ளே எல்லா சென்டிமெண்ட்ஸும் இருக்கும். ஃபாதர் சென்டிமெண்ட், மதர் சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லா இருக்குது கதை எல்லாமே. நானி வந்து எப்போவுமே கொஞ்சம் கிளாஸான ஆக்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மூவியில் வந்து கிளாஸாக மாஸ் ஆக்ஷன் பண்ணிட்டாரு. ரொம்பவே சூப்பராக இருந்துட்டார் இந்த மூவியில். அதுக்கப்புறமா எஸ்ஜே சூர்யா சார், இவங்களோட காமெடி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் வந்து தெலுங்கு தியேட்டரில் உட்காந்து பார்த்துட்டோம். எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. எங்கே எஸ்ஜே சூர்யா சார் வந்துட்டாரோ, ஸோ அப்படி ஒரு லெவலுக்கு பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா டைரக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விவேக் ஆத்ரேயா இதுக்கு முன்னாடி அன்டே சுந்தரானிக்கு அப்படின்னு ஒரு படம் நானி கூட தான் எடுத்துட்டாரு. அதுவும் நல்லாயிருக்கும். அது மேலே இது இன்னும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மூவியில் வந்து பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சாங்ஸும் டான்ஸும் ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்காது. ஏன்னா எந்த மாஸ் சாங்கும் டான்ஸும் இருக்காது. அப்புறமா ஆக்ஷன் சீன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. வயலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனாலும் சரி ஃபேமிலிతో நீங்கள் போகலாம் ஜாலியாக. அதுக்கப்புறமா இது வந்து இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ். அப்புறமா நெகட்டிவ்ஸ்க்கு வந்துச்சுன்னா, இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு பாகுபலி, அப்புறமா ஆர்ஆர்ஆர் மூவி கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இல்லாஜிக்கலாக போகும். இந்த 2 தவிர எனக்கு மூவியில் எந்த நெகட்டிவ்ஸும் தெரியல. மூவி ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த வாரம் போய் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் ஃபேமிலி கூட.